ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டும் வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அது வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் தான். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஒரு தக்காளியை இதில் வெட்டி சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா நம்ம வதக்க விட்டணும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வதங்க விடணும். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி சேர்க்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை எடுத்து ஊற போட்டு தண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூண்டு புளி குழம்பு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. வாரத்துக்கு 2 தடவை இதை சாப்பிட்டாலே போதும். உடம்புல இருக்க கெட்ட அசதுகள் எல்லாமே சரியாயிடும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Till then, see you. Tata. Bye bye.